விராலிமலை தொகுதியில் விஜயபாஸ்கர் 60,000 ஓட்டு தொடர்ந்து 3 முறை எம்எல்ஏ இருக்காரு. ஒரு பெரிய இளைஞர்கள் கூட்டத்தை அங்க வச்சிருக்காரு. நிறைய சர்வீஸ் பண்றாரு. அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு வச்சிருக்காரு. சமீபத்தில் கூட ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திருக்காங்க போல. புதுக்கோட்டை விராலிமலை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டிவிகே அதிமுக இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு சொன்ன விஷயம், நீங்க தாவேக்காக்கு வாங்க. பெரும்பாலான தொண்டர்களுடைய ஆசை அதான் இருக்கு. பல இடங்களில் தீர்மானம் எல்லாம் போட்டிருக்காங்க. இவரை சந்திச்சு எல்லாம் பேசியிருக்காங்க. மிக விரைவில் சேருவார்ன்ற மாதிரி தான் சொல்றாங்க. தாவேக்கை நோக்கி பல பேர் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்களே. இல்ல, டிவிகே உடைய வெற்றி பலருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருங்க. பணம் இல்லாம ஜெயிக்கலாம், நம்மளுடைய சமூக பின்புலம் இல்லாம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அதனால கூட்டம் கூட்டமா போறாங்க. அதுல அதிமுக போறது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்கானிக்கான ஷிஃப்ட். ஆர்கானிக்கான ஷிஃப்ட் ஏன்னு சொல்லணும், அதிமுகவினுடைய கோர் ஐடியாலஜியே திமுக எதிர்ப்பு தான். அந்த திமுக எதிர்ப்பை எடப்பாடி பழனிசாமியை விட விஜய் உயர்வா பண்றாரு. ஸ்டாலின் அவர்களுடைய சமீபத்திய பேச்சு பாத்தீங்கன்னா, தீர்ந்து போன சக்தின்னு சொல்லிட்டு அந்த சக்தியிட்டே திருடுறீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு காஞ்சி போன சக்தியா இருப்பீங்கன்ற மாதிரி அந்த லோக்கலா இறங்கி அடிக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. திமுக அவனுடைய பேஸை இழந்துருச்சு. திமுக அதை முதல்ல அவங்க ரியலைஸ் பண்ணணும். ஜென்சி மீட் அப்படின்னு சொல்லி கட்சிக்கார பசங்களை கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு அது ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு முதல்ல தோல்விக்காய ஒத்துக்கங்க, தோல்வியை ஒத்துக்குங்க. ஆர்எஸ்ஆ வச்சு பேட்டி கொடுக்கறது, அவங்க கிடக்காங்க அப்படின்னு ஆர்எஸ் பாரதியை வச்சு பேட்டி கொடுக்கறது, அதுக்கு ஈக்குவலா ஒரு டஃப் கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை இல்லையா? இல்லையா? உதயநிதி தான் பேசணும். ஏன் அவரையே பேச விட மாட்டேங்கிறீங்க? திரு சி.வி. சண்முகம் அவர்கள் மறுபடியும் அந்த ஃபைட்டை ரெஸ்யூம் பண்ணியிருக்காரு. இபிஎஸ் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிறாரு. இல்ல, நிறைய குற்றச்சாட்டு வச்சு தன் பையனை கொண்டு வர, மிதுனை கொண்டு வரது, குடும்பத்தை எடப்பாடி முதலமைச்சர். ஏன் மிதுனுடைய கான்ட்ரிபியூஷன் இது வரைக்கும் உள்ள இருக்கிறது சி.வி. சண்முகத்துக்கு தெரியாதா? தேர்தல் ஆர்கனைஸ் பண்றப்ப சி.வி. சண்முகத்துக்கு தெரியாதா? இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்ப அங்க ஒரு முட்டல் மோதல் போயிருச்சு, ஒரு பெரிய பிளவாக ஆகி போச்சு. திருப்பி சேர்ந்தாலுமே அங்க ஜெல்லாகுமான்னு தெரியல. எஸ்பி வேலுமணிக்கு ஜெல்லாகலையே. அப்ப இது ஒரு நிரந்தரமான ஒரு பிரிவை முடிவு பண்ணிட்டாரு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய பிடிவாதத்தை எப்போது இறக்கிருக்கணும். அதிமுக ஒரு கட்சி இன்னைக்கு இல்லாத போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுச்சா? இல்ல, உண்மையிலேயே வருத்தமான விஷயம். அந்த இருதுருவ அரசியல்ங்கிறதுனால தேசிய அரசியல் தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிக்காம, அது காங்கிரஸா இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும், ரெண்டையும் வீழ்த்தியது தான். இன்னைக்கு அதுல ஒரு கட்சி இன்னைக்கு இந்த மாதிரி பலகீனமா இருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே வருத்தமான விஷயம். நல்ல சைன் கிடையாது. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இந்த கட்சி ஒன்னு சேர்த்து கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க ஒரு காமன் லீடர் ஃபேஸ் இல்ல. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா எல்லாம் ஒன்னு சேர்றாங்க வச்சுங்க. யார் தலைவர்? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்ல. அப்ப அதிமுகவினுடைய நிலைமை ரொம்ப கஷ்டம்தான். ப்ரோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேக்கை நோக்கி பல பேர் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்களே. சனிக்கிழமை பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்னைக்கு யாரும் சனிக்கிழமை திருவிழான்ற மாதிரி ஆயிடுச்சு டிவிகேல. இல்ல, டிவிகே உடைய வெற்றி பலருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருங்க. பணம் இல்லாம ஜெயிக்கலாம், நம்மளுடைய சமூக பின்புலம் இல்லாம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அதனால கூட்டம் கூட்டமா போறாங்க. அதுல அதிமுக போறது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்கானிக்கான ஷிஃப்ட். ஆர்கானிக்கான ஷிஃப்ட் ஏன்னு சொல்லணும், அதிமுகவினுடைய கோர் ஐடியாலஜியே திமுக எதிர்ப்பு தான். அந்த திமுக எதிர்ப்பை எடப்பாடி பழனிசாமியை விட விஜய் உயர்வா பண்றாரு. எடப்பாடி பழனிசாமியால் திமுக வீழ்த்த முடியல. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தல், 26 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியால் திமுகவை வீழ்த்த முடியல. விஜய் வீழ்த்திட்டாரு. அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு தான் கோர் ஐடியாலஜி. அப்ப ஆட்டோமேட்டிக்கா தொடர் தோல்வி, கட்சிக்குள் குழப்பம், தலைமை மீது உள்ள ஒரு நம்பகத்தன்மை, இது எல்லாம் என்னன்னா அப்படியே அவங்க ஷிஃப்ட் ஆறாங்க. அப்படியே விஜயபாஸ்கர் போறாங்க. விராலிமலை தொகுதியில் விஜயபாஸ்கர் 60,000 ஓட்டு தொடர்ந்து 3 முறை எம்எல்ஏ இருக்காரு. ஒரு பெரிய இளைஞர்கள் கூட்டத்தை அங்க வச்சிருக்காரு. நிறைய சர்வீஸ் பண்றாரு. அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு வச்சிருக்காரு. சமீபத்தில் கூட ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திருக்காங்க போல. புதுக்கோட்டை விராலிமலை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டிவிகே அதிமுக இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு சொன்ன விஷயம், நீங்க தாவேக்காக்கு வாங்க. பெரும்பாலான தொண்டர்களுடைய ஆசை அதான் இருக்கு. ஏன்னா தாவேக்காக்கு போனார்னா இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 வருஷமா அரசியல் இருக்கிறார். அவருக்கு 50 வயசு தான் ஆக போகுது. அது ரொம்ப சின்ன வயசுல சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாரு, அமைச்சர் ஆயிட்டாரு. கொரோனா காலத்துல சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். நல்ல ஒரு ஆக்டிவா வேலை செய்யக்கூடியவர். அவருடைய அனுபவம் இந்த கட்சிக்கு பயன்படும். அப்ப அங்க பொறுத்த வரைக்கும் விராலிமலை அந்த பகுதியில பொறுத்த வரைக்கும் அதிமுக, தாவேக்கா எல்லாருமே சேர்ந்து இவரை இங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. பல இடங்கள்ல தீர்மானம் எல்லாம் போட்டிருக்காங்க. இவரை சந்திச்சு எல்லாம் பேசிருக்காங்க. மிக விரைவில் சேருவார்ன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ சேர்ந்த ஆட்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அந்த 8 மாவட்டங்கள்ல பெருசா தாவேக்கா ஜெயிக்கல இல்லையா? அந்த மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி தெரியுது. அங்கிருந்து கொஞ்சம் ஆட்கள்லாம் கூட்டாங்க. கன்னியாகுமரி ஆட்கள் கூட்டுருக்காங்க. விஜயதரணியா இருக்கட்டும், பச்சைமாலா இருக்கட்டும், இப்படி நிறைய பேரை உள்ள கூட்டுறதுக்கு இல்ல, அவங்க ரொம்ப தெளிவா லாங் டைம் ஒரு பேஸ் போடுறாங்க. அடுத்து ஒரு 20 வருஷத்துக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான பேஸை போடணும் அப்படின்னு பாக்குறாங்க. அதனாலதான் என்ன பண்றாருன்னா 108 தொகுதியில ஜெயிச்சோடனே
அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து ஆளை கூப்பிடவே இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் மதவாத அரசியல் எடுபடாது, பாஜக அரசியல் எடுபடாது. அப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம். 4 நாள் வெயிட் பண்ணுறாரு. இவரே போறாரு, லெட்டர் கொடுக்குறாரு, பிசி கார்டர் பேசுறாரு, ஐஎம்எல்ல பேசுறாங்க, கம்யூனிஸ்ட்ல பேசுறாங்க. இந்த அரசியல் தான் வந்து இந்த அரசியலை தான் திமுக கடந்த 15 வருஷமா செஞ்சுட்டு இருக்கு. அந்த அரசியலை நம்ம செய்யணும். தமிழ்நாட்டில் மதவாத எதிர்ப்பு அரசியல் கை கொடுக்கும். அப்போ அதை நோக்கி தான் நம்ம பண்ணணும். நமக்கு ஐடியாலஜிக்கலாகவும் செட் ஆகாது அப்படிங்கிறதுனால அதை வந்து ஹேண்டில் பண்றாரு. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே இப்போ அதிமுக ஆதரவாளராக இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதே ஸ்டாண்ட் விஜய் எடுக்கிறப்ப ஒரு இளைஞராக இருக்காரு, புதுசாக வந்திருக்காரு, நிறைய பண்றாரு, ஆக்டிவா இருக்கிறாரு, ஒரு இளைஞர் கூட்டமா சார்பின்மை அதை விஷயத்தான் ஸ்டாண்டர்டா இருக்காரு. எப்பனா நம்மளே கூட நிறைய விமர்சனம் பண்ணிருக்கோம். விஜய் வந்து பி டீம்பா ஓட்டை பிரிக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளே கூட ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தினுடைய கரை என்னைக்கு போச்சு அப்படின்னா ஜெயிச்சு அந்த 4 நாள்ல போச்சு. ஏன்னா அன்னைக்கு வந்து அதிமுகவில் ஒரு கேட்டிருந்தாருன்னா பெட்டி செட்டியை கட்டி ரெடியா உட்காந்துருந்தாங்க. அடுத்த நாள் காலைல வந்திருப்பாங்க. துணை முதலமைச்சர் தரேன்னா எடப்பாடி வந்திருப்பாரு. மாட்டின்னு சொல்லிட்டு போறாரா? எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் சொல்லி தான் வச்சுங்களேன். அப்படியே வந்திருப்பாரு அவர். ஆனா அவர் என்ன சொன்னார்னா, பாஜக ஓட்டும் அங்க இருக்கு, நீங்க என்டிஏவில் இருக்கிறீங்க, அது வேண்டாம், அந்த அரசியல் நமக்கு வேண்டாம். ஆனா இங்க அங்க வந்தாலும் கூட ரிசைன்மெண்ட் வாங்க. சில பேர் கூட சொல்றாங்க பாஜக வந்து நார்த்ல பண்ற அரசியலே வந்து தமிழ்நாட்டில் பாஜக அப்படி பண்ணல, அப்படிதான் சேர்க்கிறாங்க. தைரியம் இருந்தா ரிசைன்மெண்ட் வாங்க, நாங்க உங்களை ஜெயிக்க வைக்கிறோம். இது ஒரு பெரிய விஷயம். அந்த 4 நாள் ஒரு முடிவு பண்றாரு. இந்த பாஜக அதிமுக ஆட்கள் நம்ம என்னைக்கு உள்ளே அலோவ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு அப்படியே டேரக்டா முடிவு பண்றாரு. அதனால ஆட்சி கலைஞ்சாலும் பரவாயில்ல. ஒருவேளை மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாம போயிடுச்சு, யார் கூட்டணிக்கு வரல, ஆட்சியை கலைக்கிறாங்கன்னு ஒரு வரைக்கும் வந்தா கூட நம்ம தேர்தல் சந்திப்போம். அந்த 4 நாள் அந்த தாவேக்கா எடுத்த ஸ்டாண்டு தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஒரு லாங் ஸ்டாண்டான ஒரு பேஸ். ஏன்னா அதுதான் வந்து இடதுசாரிகள் மற்றும் பிசிக்கு அவருடைய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் அங்க இருக்கிறது இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சேஃப்டி, மிகப்பெரிய அனுபவசாலி. டெல்லியில இருந்து தமிழ்நாடு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா அரசியலையும் வந்து பார்த்தவர். ஒரு அரசாங்கம் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறப்ப இவருடைய ஆலோசனை எங்களுக்கு முக்கியம் தேவை. அது எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஈகோ பார்க்காம பயன்படுத்திக்கணும் அவர்கிட்ட. அதான் அது வந்து அவருமே வந்து தயாரா தான் இருக்காங்க. இல்ல முக்கியமான அரசின் முடிவுகளை வந்து வன்னியரசு அமைச்சரவையில் இருக்கிறாரு. இருந்தாலும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம் நல்லா பேசிட்டு இருக்காங்க. அப்ப இதை வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கிறப்ப இந்த மாதிரி பேசிட்டு இருக்கப்ப தமிழ்நாட்டு நான் சார்ந்த பிரச்சனை வருதா, எல்லாரும் சேர்ந்து நில்லுங்க அப்படிங்கும் போது இது ஒரு மாதிரி மிக்சடான ஒரு கவர்மெண்ட் அன்னைக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. யாரும் எதிர்பார்க்காம அவங்கள தனியா 120 வந்தா கூட அது பெரிய சிக்கல். அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு மாதிரி இருப்பா. இன்னைக்கு விசிகா இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, காங்கிரஸ் எல்லாம் ஒரு அனுபவம் வாய்ந்த ஆட்கள். இப்போ விஸ்வநாதன் போட்டிருந்தீங்க உயர்கல்வித்துறை அமைச்சராக போட்டிருக்காங்க காங்கிரஸ்லன்னா, அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் அகில இந்திய அளவில் பொறுப்பில் இருந்தவர். இன்னைக்கு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்காரு. ராஜேஷ்குமார் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்காரு. அவர் வந்து காங்கிரஸ்ல 3-4 முறை எம்எல்ஏ, சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்தவர். அப்படிங்கிற அனுபவம்லாம் அங்கே இருக்குல்ல. இதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் தான். இன்னொரு பக்கம் இப்போ டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்ற அந்த விஷயம் வந்து ரொம்ப கூர்த்திட்டு போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் டிவிகே டிஎம்கே கடுமையா சாடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எதிரான என்ன வேலை பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டிஎம்கேவும் இவங்களை எப்படி எதிர்க்கிறது, எதை வச்சு எதிர்க்கிறதுன்றதை இப்போ வந்து அதை பிடிச்சிட்டாங்க அந்த விஷயத்தை அப்படின்றத தான் பார்க்க முடியும். ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களுடைய சமீபத்திய பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா, தீர்ந்து போன சக்தின்னு சொல்லிட்டு அந்த சக்தியிட்டே திருடுறீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு காஞ்சி போன சக்தியா இருப்பீங்கன்ற மாதிரி அந்த லோக்கலா இறங்கி அடிக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காரு. நீங்களே சொன்ன மாதிரி பிஜேபியோடைய அதே வேலை தான் இங்க பார்க்க ஜெராக்ஸா இருக்காருன்ற மாதிரி நிறைய கடுமை விமர்சனங்கள் வச்சிருக்காரு. திமுக அவனுடைய பேஸை இழந்துருச்சு. திமுக அதை முதல்ல வந்து அவங்க ரியலைஸ் பண்ணணும். திமுகவினுடைய கோர் ஓட் பேங்க் பேஸ் என்னங்கிறது மைனாரிட்டி, தலித், இஸ்லாமியர்கள், எஸ்சி எஸ்டி, மைனாரிட்டி. இந்த ஓட்டு வந்து அவங்க திமுகவுடைய பேஸ். இந்த ஓட்டு இந்த முறை வந்து அப்படி ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அதனால தான் திமுக இவ்வளோ பெரிய தோல்வி. அதில் பார்த்தீங்கன்னா தலித் ஓட்டுகளில் வந்து ஒரு 80% மேலே போயிடுச்சு. கிறிஸ்டின் ஓட்டில் ஒரு 80, 75, 80, 90% மேலே போயிடுச்சு. இஸ்லாமிய ஓட்டுகளில் ஒரு 30% போயிருக்கும். 70% இன்னும் திமுகவுக்கு இருக்கு. இன்னைக்கும் திமுகவை வந்து அவங்க விட்டு கொடுக்க பணம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த கோர் ஓட் பேஸ் போயிடுச்சு. அது ஏன் அந்த ஓட் பேஸ் நமக்கு போச்சுன்னு முதல்ல அதை அவங்க ஸ்டடி பண்ணணும். ரெண்டாவது, யாரெல்லாம் முன்னிலைப்படுத்தி நீங்கள் தோத்தீங்களோ அவங்கள வச்சு எப்படி கட்சியை கட்டமைப்பீங்க? இன்னும் திருமணி கூட்டம் போடுறது, புத்தகம் எழுதுறது, விழா நடத்துறது, ஆலோசனை கூட்டம் போடுறது, இது ஒரு கட்சி அடுத்த கட்டத்துக்கு வளைச்சிட்டு போகிறதா? ஜென்சி மீட் அப்படின்னு சொல்லி கட்சிக்கார பசங்களே கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு அது ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் யாரெல்லாம் மக்களால் வந்து நிராகரிக்கப்பட்டாங்களோ அந்த 4 பேரை வச்சு தான் நீங்கள் திருப்பி கட்சி கட்டமைக்கணும். புதுசாக யாருக்கு வழி விடுறீங்க? அப்போ அங்கே கட்சியில் உட்கட்சி பிரச்சனை தலைவிரிச்சாடுது. உழைப்பவர்களுக்கான மரியாதை இல்லை, புதியவர்களுக்கான வாய்ப்பு இல்லை, புதியவர்களுக்கான உள்ளே வர முடியாது. இந்த கட்சியில் மெம்பரானாலே குறைஞ்சபட்சம் 5 வருஷம் ஆகும் போல. அந்த அளவுக்கு தான் அந்த கட்டமைப்பை மூடி வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு கட்டமைப்புக்குள்ள, ஒரு கட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க.
ஒரு 4-5 ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க தான் கட்சி, அவங்க தான் வந்து வளர்த்தெடுப்பாங்க, அவங்க தான் கட்சியை காப்பாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இவர்களால் தான், இவர்கள் கொடுத்த தப்பான ஐடியானால தான் தோத்து போயிருக்கீங்க. அவர்களை வச்சே நீங்கள் எப்படி வந்து கட்சியை வளர்ப்பீங்க? அப்போ கட்சி வந்து பலகீனமாக இருக்கு, புதிய ஆட்கள் சித்தாந்தம் இருக்கு அப்படின்ற சித்தாந்தத்தை எப்படி கொண்டு போய் சேர்ந்தீங்க? ஒரு தலைமுறைக்கு சேர்த்துருக்கீங்களா? தேர்தலுக்கு முன்னாடி இருந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், பல தொலைக்காட்சி விவாதங்கள்லையும் சரி, பல யூடியூப் சேனல் இன்டர்வியூல சொல்கிறோம், ஒரு தலைமுறைக்கான அரசியலை திமுக செய்யலை, ஒரு சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்க்கலை. அவங்க வந்து நம்ம நிறைய ஒரு திட்டங்கள் பண்ணியிருக்கோம், அது போய் சேர்ந்துருன்னு நினச்சா கூட ஒரு அந்த தலைமுறைக்கான அந்த அந்த மெத்தடில் இவங்க கொண்டு போய் சேர்க்கல. ஒரு புத்தகம் வெளியிட்டா போதும்பா, ஒரு விளம்பரம் போட்டால் போதும்பான்னு அவன் அதை பார்க்கறதே இல்லையே. 18 40 வயசுக்குள்ள இருக்கிறவன் பொதுக்கூட்டத்தில் வந்து எவன் கேட்க போகிறான்? இவன் புத்தகம் வாங்கி படிக்க போகிறான், எத்தனை பேர் படிச்சிருவாங்க? அப்போ அவன் எங்கே இருக்கிறான்? சமூக வலைத்தளங்கள் இருக்கிறான். அதன் வழியில் போகணும், அவனுடைய மொழியில பேசணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து ரசிக மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய கூட்டம் ஒரு பக்கம், சித்தாந்த ரீதியாக இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு பக்கம். 1,70,00,000 ரசிக மனப்பான்மையா? முதல்ல தோல்விக்காய் ஒத்துக்கங்க, தோல்வியை ஒத்துக்குங்க, அதை ரியலைஸ் பண்ணுங்க, அடுத்த கடத்தை கொண்டு போங்க. அதாவது காரணங்களை தேடாதீங்க, காரணங்கள் ஆக்கப்பூர்வமான காரணம். இப்போ ஒரு கமிட்டிலாம் அனுப்பி மாவட்ட செயலாளர் கமிட்டி போட்டிருக்காங்க, அவரால் தான் தோத்து போயிருக்காரு. ஒரு மண்டபத்தை பிடிச்சி 4 பேர் உட்காந்துருக்காங்க, 60 வயசு 70 வயசுக்கு மேலே உட்காந்துக்கிட்டு எப்படி தோத்து போனான்னு சொல்லுங்க. உங்களெல்லாம் தோத்து போனோம்னு சொல்லுவான் அவன். எந்த கட்டமைப்பும் மாத்தல திமுக. இவ்வளவு பெரிய தோல்வியை சந்தித்து முதலமைச்சரை தோல்விக்கு கொண்டு போய் தள்ளினதுக்கு பிறகும் கூட தன்னுடைய நிலைப்பாட்டில் கட்டமைப்பில் எந்த மாற்றமும் இல்லை, அப்படிதான் இருக்காங்க. அதே ஆட்கள் தான், அதே முகங்கள் தான். அவர்களை வச்சு மீட்டிங் போடுறது, அவர்களை வச்சு கூட்டம் போடுறது, அவர்களை வச்சு புத்தகம் எழுதுறது, அவர்களை வச்சு ஆலோசனை நடத்துறது, எப்படி நீங்க மாத்துவீங்க? இந்த ஆட்களெல்லாம் தோத்துருக்கிறீங்க, புதியவன் உள்ள விடுறீங்களா? புதிய ஆட்கள் கட்சியில் இருக்கணும், புதுசவன் வேண்டாம், கட்சியில் இருப்பான்ல ஆக்டிவா இருக்கணும், அவனை தேடி கண்டுபிடிச்சு உள்ள விடுறீங்களா? ஆர்எஸ் பாரதி, ஆர் ஆசா, இவங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு, ஆமா, இவங்கெல்லாம் வந்து என்ன பேசிட போறாங்க? அனுபவம் இருக்கு. இன்னைக்கு தீ வேகத்துல பிரஸ் மீட் போய்கிட்டு இருக்கு, அடி நகர்த்துறாங்க. விஜயெல்லாம் வந்தாருன்னா 5 நிமிஷம் தான் பேசுறாப்புல, அது 50 நாளைக்கு அந்த செய்தி போயிட்டு இருக்கு. அப்ப நீங்க வந்து அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு வந்து குளிச்சு வந்து ஆராசா வச்சு பேட்டி கொடுக்கறது, அவங்க கிடக்காங்க அப்படின்னு ஆர்எஸ் பாரதியை வச்சு பேட்டி கொடுக்கறது, அதுக்கு ஈக்குவலா ஒரு ஒரு டஃப் கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட ஆளே இல்லையா? யங்ஸ்டரே இல்லையா? உதயநிதி தான் வந்து பேசணும். ஏன் அவரையும் பேச விட மாட்டேங்கிறீங்க? அவரையும் பேச விட மாட்டேங்கிறீங்க? ப்ரெஸ் மீட்னா இவங்க 4 பேர் தான் இருக்கிறாங்களா? சீனியர் தான், அவங்க அவங்கள தப்பா சொல்லல, அனுபவம் இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த அந்த அனுபவம் இந்த இடத்துக்கு தேவைப்படாது. ஒருவேளை அவங்க கட்சியை கட்டமைக்கிற வேலைகள் அவங்க பயன்படுத்துங்க, கட்சியை உருவாக்குறதுக்கு அடுத்த கட்ட கொண்டு போறதுக்கு பயன்படுத்துங்க. பத்திரிகையாளரை பரபரப்பா சந்திக்கிறதுக்கு ஒரு முகம் வேணும், ஒரு மொழி வேணும். இன்னைக்குள்ள மொழி வேணும், இன்னைக்குள்ள முகம் வேணும், இன்னைக்குள்ள வேகம் வேணும். ஆனா விஜய் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் உடஞ்ச மாதிரி தெரியுது. ஏன்னா சீமான் தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திச்சு வந்திருந்தாரு, அவர் டோட்டலாவே தவிர்த்துட்டாரு. திரு அண்ணாமலை அவர் வந்து தொடர்ந்து சந்திச்சுட்டு இருந்தாரு. இப்போ அவருமே கூட வந்து ரொம்ப ரிஜிட்டா மாறிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. எல்லாருமே சோசியல் மீடியா பக்கம் கான்சன்ட்ரேஷன் திரும்பிடுச்சு. பார்த்தீங்கன்னா அண்ணாமலையே கட்சியினுடைய அந்த ஸ்டாண்டே சோசியல் மீடியா தான் அனௌன்ஸ் பண்றாரு. ராகுல் நாராயண் சோசியல் மீடியா தான் நான் கட்சிக்கு அரசியலுக்கு வரலாமான்னு கேட்குறாரு. அப்போ சோசியல் மீடியாவினுடைய தாக்கம், இப்போ மெயின் ஸ்ட்ரீம் நியூஸே நம்ம சோசியல் மீடியா தான் பார்க்குறோம். அதனுடைய தாக்கம் இருக்குது. அப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அளவில் அவர் வந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிட்டார்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த தோல்வி அவரால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. நம்ம இவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்கோம், ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம், இவ்வளோ வழக்கு வாங்கியிருக்கிறோம், பாஸ்போர்ட்டை முடிக்க வச்சுருக்கிறோம், இவ்வளோ கேஸ் இருக்குது, ஊருக்கு போய் பேசுகிறோம், கத்துறோம், ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்த பர்சன்டேஜ் கம்மியாக போச்சு. அப்படிங்கும் போது நீ நெத்த பேசி என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து என்ன ஆக போகுது, பரபரப்பாக செய்தியெல்லாம் கொடுத்து என்ன ஆக போகுது, அது மாதிரி ஒரு மனசோர்வாயிட்டேன். எப்படி எடுத்து போங்க அப்படிங்கிற முடிவுக்கு அவர் விட்டார். பல கட்சிகள் அப்படி தான் இருக்கு. அப்போ பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறது ஒரு தொய்வு இருக்குது. அது தேவைப்படுகிறப்போ திருப்பி எல்லாரும் பண்ணுவாங்க. திரு சி.வி. சண்முகம் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தியிருக்காரு. மறுபடியும் அந்த ஃபைட்டை வந்து ரெஸ்யூம் பண்ணியிருக்காரு. இபிஎஸ் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிறாரு. இல்லை, நிறைய குற்றச்சாட்டு வச்சு தன் பையனை கொண்டு வர, மிதுனை கொண்டு வரதுக்கு குடும்பத்தை எடப்பாடி முதலமைச்சர். ஏன் இது மிதுனுடைய கான்ட்ரிபியூஷன் இது வரைக்கும் உள்ள இருக்கிறது சி.வி. சண்முகத்துக்கு தெரியாதா? தேர்தல் ஆர்கனைஸ் பண்ணுறப்ப சி.வி. சண்முகத்துக்கு தெரியாதா? இப்போ இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ அங்கே ஒரு முட்டல் மோதல் போயிடுச்சு, ஒரு பெரிய பிளவாகவே ஆகிப்போச்சு. திருப்பி சேர்ந்தாலுமே அங்கே ஜெல்லாகுமான்னு தெரியல. எஸ்பி வேலுமணிக்கு ஜெல்லாகலையே. எஸ்பி வேலுமணி அங்கே கூட்டத்துக்கு போனால் துரோகின்றான். அப்போ இது ஒரு நிரந்தரமான ஒரு பிரிவை ஒன்று முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கு சில காரணங்களை சொல்லிட்டு இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தன்னுடைய பிடிவாதத்தை எப்போதும் இறக்கியிருக்கணும். இப்போ கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி இத்தனை 11 தோல்விக்கு பிறகு நான் இன்னும் பிடிவாதத்தோடு இருப்பேன் அப்படிங்கிறது
அது ஒரு ஒரு கட்சி தலைமைக்கான அழகே இல்லை. ஜெயலலிதா அம்மையாரா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், ஒரு நிர்வாகி இருக்கிறான். 2011 அவங்க இறங்கி வந்து திரு விஜயகாந்த் அவர்களுடைய கூட்டணி அமைச்சாங்க. ஆமா, கூட்டணி விஜயகாந்த் சாத்தியப்படுத்தலைன்னா அது விட்டுருங்க. எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு கட்சி ரெண்டா பிளவுபடுது. அதிமுக ரெண்டா பிளவுபட்டு ரெட்டப்புராஜா சேவல் ஜே ஜான் போறாங்க. அப்ப கடுமையாக அம்மையார் ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் பண்ண எல்லாரையும், அதாவது நம்ம பண்டுட்டி ராமச்சந்திரனா இருக்கட்டும், ஆர் எம் வீரப்பன், KKS போன்ற ஆட்களை 91 திருப்பி கட்சி ஒன்று சேர்ந்தவொடனே ஒன்று சேர்த்துட்டாங்க. அப்ப என்னன்னா இவங்களுக்கு அனுபவம் இருக்கு. ஏன்னா என்னைய வந்து ரொம்ப நாள் இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னை எதிர்த்து அரசியல் பண்ணவன் இன்னைக்கு என்ன நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா இவங்களுக்கு அனுபவம் இருக்கு, இவங்களுக்கு பின்னாடி வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க, இதை நம்ம பயன்படுத்திக்கணும். அப்போ நமக்கு தேவை வந்து கட்சி நல்லா இருக்கணும். தனிப்பட்ட விருப்ப வெறுப்புல தூக்கி வச்சிருவோம் அப்படின்னு அவங்க ஒரு இறங்கி வராங்க. இத்தனைக்கும் ஜெயலலிதா அவர்கள் என்ன சொல்லுவாங்க, பயங்கரமான பிடிவாதக்காரர், அவங்க கோவக்காரர் அப்படின்னு. அப்படிப்பட்ட நபரே அரசியல் களத்துக்கு வரப்போ சில காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவன் மேலே தனிப்பட்ட விருப்பம் இருந்தாலும் அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உழைப்பு, அனுபவம், ஆட்கள்லாம் நமக்கு தேவைப்படும். அப்போ அதை வச்சுக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக அதில் காம்ப்ரமைஸ் ஆகாமல் தான் மட்டும்தான் அப்படிங்கிற தலைமைக்கான ஆபத்து வந்துடும், அதில் எந்த நேரத்துலையும் சமரசம் ஆயிடக்கூடாது, விட்டு கொடுத்துடக்கூடாது, இன்செக்யூர்டா ஃபீல் பண்றாரு. ஏன்னா நீங்க அடிமட்டத்திலிருந்து பொதுச் செயலாளராக ஒரு கட்சி உருவாக்கி வந்தாருன்னா என் முகம்தான் கட்சி, என்னை விட்டு யார் கட்சின்றா அது வந்து நம்ம இவரே ஆக்சிடென்டலான கட்சி இதை வந்து வருதுன்னா இதே மாதிரி ஆக்சிடென்ட் இன்னொருத்தர் கடத்தக்கூடாதுல்ல. அதுல ரொம்ப சேஃப்டியா இருக்கிறாரு. நமக்கு வந்து நம்மளுடைய இடத்த யாரும் பிடிச்சிடக்கூடாது. அப்ப தனக்கு நிகராக இருக்கக்கூடிய ஆட்களை யாரையும் உள்ள விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது என்னன்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சமூக முத்திரை இருக்கு. எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், OPS இருக்கட்டும், டிடிவியா இருக்கட்டும், இப்போ எம்ஜிஆர் மாதிரியோ ஜெயலலிதா அவர்கள் மாதிரியோ ஒரு காமனான ஒரு லீடர் ஃபேஸ் அங்கே இல்லை. அது ஒரு பெரிய கட்சிக்கு ஒரு பின்னடைவு, தொடர் தோல்வி. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னைக்கு ஆர்கானிக்காக வந்து அங்கே தாவேக்காவை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அதிமுகன்ற ஒரு கட்சி இன்னைக்கு இல்லாத போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுச்சா? இல்லை, உண்மையிலேயே வருத்தமான விஷயம். ஏன்னா ஒரு திராவிட கட்சி தமிழ்நாட்டில் அதிமுக கடந்த 50 வருடத்தில் மிகப்பெரிய வேலைகளை செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு கட்டமைப்பில் உருவாக்கி வச்சிருக்காங்க. கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், பெண்கல்வி, பெண்கள் முன்னேற்றங்கிற விஷயங்கள்ல இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா 2 கட்சியும் மாறி மாறி மக்கள் நல திட்டங்களுக்காக போட்டி செஞ்சிருக்காங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த 20 அரசியலுங்கிறதுனால தேசிய அரசியல் தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிக்காம, அது காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், 2 வீழ்த்தியது தான். இன்னைக்கு அதில் ஒரு கட்சி இன்னைக்கு இந்த மாதிரி பலகீனமாக இருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு வருத்தமான விஷயம். நல்ல சைன் கிடையாது. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த கட்சி ஒன்று சேர்த்து கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே ஒரு காமன் லீடர் ஃபேஸ் இல்லை. நீ அவங்க ஒன்று சேர்ந்தாலுமே இப்போ உதாரணம் வச்சுங்களேன், OPS, டிடிவி, சசிகலா எல்லாம் ஒன்று சேர்றாங்க வச்சுங்க, யார் தலைவர்? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. அப்போ அதிமுகவினுடைய நிலைமை வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஒருவேளை வரக்கூடிய காலங்கள் அதிமுக திமுகலாம் சேர்ந்து ஏதாவது ஒரு புதிய அரசியல் அவங்க கையில் எடுக்கிறப்ப ஏதாவது சில மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிகழ்வதற்கான வாய்ப்பே இல்லைன்னு தானே இப்போ தெரியுது. இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 2 கட்சியுமே இன்னைக்கு வந்து இளைஞர்கள் ஓட்டு, பெண்கள் ஓட்டு, சிறுபான்மையினர் ஓட்டு, தலித் ஓட்டுகளை இழந்துருச்சு. அப்படிங்கும் போது 2 கட்சியும் தன்னுடைய கோர் ஓட் பேங்க் இழந்துருச்சு. அதிமுகவுக்குலாம் அந்த ஃபிஷர்மேன் ஓட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஓட் பேஸ். அந்த எம்ஜிஆர் காலத்துலேருந்து அவங்க அப்படியே போடுவாங்க. அது வந்து இன்னைக்கு கைவிட்டு போயிடுச்சு. பெண்கள் ஓட்டு அதை விட ஸ்ட்ராங்கான ஓட்டு அதெல்லாம் போயிடுச்சு. திமுகவுக்கு வந்து சிறுபான்மை ஓட்டு அது போயிடுச்சு. இப்படிங்கும் போது 2 கட்சியுமே இன்னைக்கு பலகீனமாக தான் இருக்கு. இப்போ 2 கட்சியும் சேர்ந்து ஒருத்தரை வீழ்த்தணும், ஒரு புதிய ஃபோர்ஸை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்கு அது சேர்றதுக்கான வாய்ப்புகள் ஃபியூச்சரில் இருக்கலாம். இப்போ ஏற்காட்டி கூட வர பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக சேர்ந்து பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து விஜயினுடைய வளர்ச்சி வந்து அசூர வளர்ச்சியாக போயிட்டு இருக்கு. அவங்க லாங் ஸ்டாண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐடியாலஜிக்கலாக அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பேஸ்மெண்ட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கொள்கை தெரியாது, ஐடியாலஜி இல்லை, இந்த இவங்க சினிமா கூட்டம்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2 மாபெரும் கட்சியை கதிகலங்க வச்சிருக்கிறாங்க. சின்ன சின்ன கட்சிகளே ஆட்டங்கான வச்சிருக்கிறாங்க. ஐடியாலஜிக்கலாக அங்கே வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. கூட்டணிகளை வந்து வலுப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. வேற கட்சிகளை ஆட்களை சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது இது எல்லா கட்சிக்குமே ஒரு பெரிய விஷயம் தான். மிக்க நன்றி சார்.